விஸ்ஸின் கைத்தடி திடீரென்று ஒளிரத் தொடங்குகிறது. பிரபஞ்சத்தில் ஒரு மர்மமான சமிக்ஞை எதிரொலிக்கிறது. பிரபஞ்சம் 7இல் ஒரு புதிய கிரகம் தோன்றியுள்ளது. இது பல தசாப்தங்களுக்கு முன்பு ஃப்ரீசாவால் அழிக்கப்பட்ட சியான் வீட்டு உலகமான பிளானட் வெஜிடா. விஸ்ஸும் பீரஸும் அந்த கிரகத்தை பார்வையிட முடிவு செய்கிறார்கள். ஆனால் தனியாக அல்ல. அவர்கள் கோகுவையும் வெஜிடாவையும் அழைக்கிறார்கள். இருவரும் இந்த வாய்ப்பை பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள். அவர்கள் மேற்பரப்புக்கு இறங்கும்போது கோகு உறைந்து போய் நிற்கிறான். ஒரு பெண் அவனை நோக்கி விரைகிறாள். அது கினி, அவன் அம்மா. அவள் அவனை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்கிறாள். இது பைத்தியக்காரத்தனம். அவள் அவநம்பிக்கையுடன் கிசுகிசுக்கிறாள். பின்னர் கோகு தனது தந்தை பார்டாக்கை சந்தித்து ஃப்ரீசாவுக்கு உணவளிப்பதன் மூலம் தங்கள் இனத்தை எவ்வாறு பழிவாங்கினார் என்பதை பெருமையுடன் கூறுகிறான். பார்டாக் லேசாகச் சிரிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு சந்திப்பும் அன்பாக இருப்பதில்லை. வெஜிடா அரச அரண்மனையை நோக்கி நடந்து சென்று தனது தந்தையை எதிர்கொள்கிறான். உங்கள் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டீர்கள். நீ ராஜா இல்ல. மேலும் தயக்கமின்றி வெஜிடா மன்னர் வெஜிடாவை சிறையில் அடைக்கிறார். உணர்ச்சிகள் மற்றும் அதிர்ச்சிக்கு மத்தியில் பிளானட் வெஜிடாவை மீண்டும் கொண்டு வந்த அனைவரின் மீதும் ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு இன்னும் பதில்கள் இல்லை. ஆனால் ஒன்று தெளிவாக உள்ளது. இது ஒரு சாதாரண ஆசை அல்ல. வெஜிடா கிரகத்திலிருந்து திரும்பிய பிறகு நாங்கள் ஆவிகள் மற்றும் வெஜிடா பூமியில் தரையிறங்குகிறோம். கோகு இன்னும் ஒரு கணம் பின்னால் நின்றான். இன்னும் திகைத்து போனான்.